ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரும் பார்த்தீங்கன்னா அவளுடன் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ உத்தரவு வந்து வெளியாகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வழியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இன்று லாஸ்ட் வீக் இல்லையா, பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்தே ரிசல்ட்டு ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பப்ளிஷ்ட் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தான் ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூன்று மாத காலங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து இனிமேல் அப்டேட் கொடுக்கல இல்லையா. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு வருமா வராதா, என்ன ப்ராசஸிங் தான் வந்து இருக்குது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் அப்டேட் கொடுக்கல, செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு முடித்திருக்காங்களா இல்லையா, இனிமேல் ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ ப்ராசஸிங்லேயே வந்து போயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 போஸ்ட் ஆஃபீஸ் துறை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி அவங்க வந்து ரிசல்ட் கூட அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஏற்கனவே 2024 ஆகஸ்ட் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டே அப்டேட் கொடுக்கல. அப்போவே நேர்காணல் வந்து நடத்தினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் முடித்தாங்க. அதுலேருந்து இது வரைக்குமே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கல. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லோ ப்ராசஸிங்லேயே வந்து போயிருக்கு. இது வரைக்கும் முடித்திருங்க எந்த ஒரு நோட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்கல. இன்றைக்கி ரிசல்ட் வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து கொடுக்கல. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து என்ன ப்ராசஸிங்கில் இருக்காங்களே வந்து தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்ச்சுக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு தான் குழுத்துறை அமைச்சர் பெரிய கருப்படவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். இந்த நிலையை தான் இன்றைக்கி இரவுக்குள்ளே அப்டேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்குள்ளே அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வெளியாகுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமாச்சு வருமா வராதா, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் டிலே பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் வந்து நடக்குது, யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் கொடுக்க போகிறாங்க, நிறைய பேருக்கு நிறைய டவுட்டும் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலங்களாச்சு. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்டேட் கொடுக்கல. இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்மளுக்கு ரிசல்ட் மார்ச்சுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த தான் பார்த்தீங்கன்னா இன்று ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. ரேஷன் கார்டு தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஆர் ஆப்ஷன் இன்று வந்து பார்த்தீங்கன்னா காலை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி விரைவில் நாங்கள் வந்து ரிசல்ட் நிரப்பிடுவோம் அப்படி வந்து சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா இன்றிலேருந்தே அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலாகவே ஒரு சில டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் இது செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் அவங்க முடிக்காமலேயே வந்து இருக்காங்க. அதனால் எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்கடா அப்படின்றது தான் ஒரு எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்திருந்த நிலையில் கட்டாயம் இன்றைக்கி அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டுக்காகவே இவ்வளோ டிலே பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் இந்த வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பணப்படப்படங்களாக இதில் வந்து நடந்திருக்கு. இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து முடியல. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பணப்படப்படங்கள் முடிந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே இந்த வேலைக்காக வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் ரெடி பண்ணி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்து இது மாதிரியெல்லாம் நிறைய
ப்ராசஸிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில வந்து ஸோ நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு இது வரைக்குமே குடுக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. செலக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3000 வேக்கன்சிக்கே இவ்வளோ டிலே பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60, 70 வேகன்சி தான் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த வேகன்சிக்கு இவ்வளோ டிலே பண்ணுறாங்களே! இதனால தான் அந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு நெறைய பெரிய டவுட்டாகவே ஸோ எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் இதில நெறைய முறைகேடுகள் வந்து நடக்குது அப்படின்ற மாரியும் நெறைய பேருக்கு சந்தேகங்களும் இருந்திருக்கு. சில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, நடக்கிறதுக்கான ஸோ வாய்ப்புகளும் இருக்கு. சில ஆனா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து குடுத்துட்டாங்களே அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு மன நிறைவாக ஸோ இருக்கும். ஸோ இந்த நிலையில இன்னைக்கு வெளியாகுதா அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா, இதில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கு இல்லையா? ஸோ முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அப்படின்னா, ஸோ இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ அதுக்கப்புறம் தான் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில முதல் பட்டதாரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சு நீங்க வந்து முதல் பட்டதாரியா இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதில கட்டாயமாக உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து இதில வந்து வழங்கியிருக்கும் அப்படின்றத ஏற்கனவே அஃபிஷியலாகவே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லெட்டரும் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த லெட்டரின் அடிப்படையில் தான் ஸோ அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில முன்னுரிமை வந்து ஸோ வழங்கியிருக்கும் அப்படின்றத ஸோ அவங்க வந்து ஆ சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கட்டாய முன்னுரிமை. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதில நெறைய பேரு பெண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து சேல்ஸ்மேன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் நெறைய பேர் இதில வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து இருக்கு இல்லையா? இது முதல் பட்டதாரி, ஸோ ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில ஸோ வேலை வந்து ஸோ அவங்களுக்கு வந்து கட்டாயமாக முன்னுரிமைலாம் இருக்கு. ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த நேர்முக தேர்வு மூலமாக ஸோ வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், ஸோ அதில உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்தது, அதன் அடிப்படையில பேஸ் பண்ணி உங்களுக்கு சில மார்க் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மார்க்கும் ஸோ அதேமாரி 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க, ஸோ அந்த கட் ஆஃப் உடைய மார்க்கும் இரண்டுமே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இதில செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கின் அடிப்படையில தான் உங்கள வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ அது மூலமாகவும் சீனியாரிட்டி அடிப்படையில அனைத்தையுமே செக் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வேலைய வந்து ஸோ வழங்குவாங்க. சில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் ஸோ நடந்திருக்கு. சில ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் தான் மாவட்ட வாரியாக ஸோ அப்டேட் குடுக்க போறாங்க. இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக ரிசல்ட்டு வரதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து ஸோ இல்ல. சில நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்று வெளியாகலாம் அப்படின்ற மாரி ஸோ தகவல் வெளியாயிருந்துச்சு. சொல்லப்போனா இன்று ஸோ மார்ச் லாஸ்ட் வீக்கு கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்தில நேர்காணல் நடக்கல. ஸோ அந்த நேர்காணல்ல எப்ப தேதி அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி எதிர்பார்ப்பு இருந்திருது. ஸோ அதே மாரி தான் ஸோ ஏப்ரல் லாஸ்ட் வீக்லயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது ரிசல்ட் அனைத்தையுமே நடத்தி முடித்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.